அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களை தேடி நல்ல செய்தி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மே மாதம் 2ஆம் வாரம் எப்படி அமைய போகிறது? ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2ஆம் வாரம் முழுமையும் கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது 2இல் குரு, லாபத்தில் சனி, ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். ராசியின் அதிபதியான சுக்கிரன் என அமோகமான அமைப்பில் கிரகநிலைகள் வலம் வருகின்றன. எனவே இந்த வாரத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரும் நல்ல செய்தி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கைகூடக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று ஜென்மத்தில் அமர்ந்திருக்கும் இந்த நேரம் என்பது அற்புதமான வாய்ப்பை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் நவகிரகங்களிலேயே சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரு கிரகங்கள் தான் ஜென்மத்தில் அமர்ந்திருந்தாலும் சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் ராசியின் அதிபதியான சுக்கிரன் இந்த தருணத்தில் உற்சாகத்துடன் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சிறப்பான ஆற்றலை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட குடும்பத்தினர் ஆதரவு நிறைவாக கிடைக்கும். அடுத்தடுத்து முன்னேற்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் புதிய முயற்சிகள் போன்றவற்றில் காரிய வெற்றி உறுதியாகவே உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கை நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது. புதிய சீர்வரிசை பொருட்களை வாங்கக்கூடிய யோகமும் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் யோகம் நிறைந்த வாய்ப்புகள் அடுத்தடுத்து நிறைவாக ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும். ஜென்மத்தில் ராசியின் நாதர் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் பொருளாதார ரீதியான திருப்திகரமான நிலையை அடையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. புனித பயணம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் விரும்பிய மாறுதல் நிறைவாக கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுய தொழில் துவங்குதல் உள்ளிட்ட சிறப்பான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் கனகச்சிதமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. புதிதாக அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக தனஸ்தானமாகிய 2இல் வலம் வருகிறாருங்க குரு பகவான். குரு பகவான் 2இல் இருப்பது, இறுதி தருவாயில் இருப்பது சொந்த வீடு வாங்கக்கூடிய முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு வீட்டில் நல்ல பல சுபகாரியங்கள் சிறப்பாக கைகூடும். நீண்ட நாள் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி இந்த வேளையில் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிறு சிறு முயற்சியில் கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளை காணக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. மங்கள ஓசை நிறைவாக கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்தடுத்து ஏராளமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கனகச்சிதமாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் ரிஷபராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவுல பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறார். அதே போன்று சனி லாபத்தில் இருக்கிறார். லாப சனியால் நிறைந்த நன்மை இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் சனியை விட்டு செவ்வாய் விலகுவதால் உறுதியாகவே சனி செவ்வாயின் இணைவு முறியடிக்கக்கூடிய இந்த தருணத்தில் தொழில் வளம் சிறப்பாக அமையும். புதிய வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட கனகச்சிதமாக கிடைக்கும். புதிய வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்கும். லாபத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் சனி பகவான் சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மிக மிக அதிக கவனத்துடன் செயல்பட்டு 2 மடங்கு லாபத்தை மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் சனியின் அமைப்பால் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய லாபத்தில் இருந்து விலகினாலும் சனியை விட்டு விலகி சுபத்துவ பாதையில் திரும்பி அங்கு ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். விரையாதிபதியான செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் சுப விரயம் நிச்சயமாக இந்த வேளையில் ஏராளமாக அதிகரிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. உடன் பிறந்தவர்களுக்கு பல நல்ல காரியங்களை சுப நிகழ்வுகளை முன்னின்றி நடத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல வகையான சிக்கல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எந்த விதமான முயற்சியை மேற்கொண்டாலும் அதில் இரட்டிப்பு நன்மையை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே
சரியாக இந்த தருணத்தை ரிஷபராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு உறுதியாகவே புதிய திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. பணி சார்ந்த விஷயங்களில் அதிரடியான மாற்றத்தை இந்த தருணத்தில் செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கிறார். மனநிறைவு காணக்கூடிய வகையில் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். சுப விரயங்களை விரைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உறுதியாகவே கர்மஸ்தானமாகிய 10 ராகு வலம் வருகிறாருங்க. ராகு 10 இருக்கக்கூடிய இந்த வேளையில் பல வகையான நன்மைகள் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. தொழில் ரீதியான புதிய வாய்ப்புகள் ராகுவை போல் கொடுப்பாரில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்தடுத்து சிறப்பாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. சுகஸ்தானத்தில் கேது இருப்பதால் மனதில் சில வகையான குழப்பம் ஏற்படலாம். ஆனால் அவற்றை தவிர்த்து நன்மை நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கேதுவின் அமைப்பால் நிறைவாக கிடைக்க போகிறது. மிக வலுவாக இந்த வேளையில் சூரியன் விரயத்தில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. சூரியன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் சிறப்பான நல்ல மாற்றம் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது அலைச்சலும் சிரமமும் அதிகரித்தாலும் காரிய வெற்றி இந்த தருணத்தில் கனகச்சிதமாக கைகூடக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உண்டு. வித்யாகாரகரான புதன் விரயத்தில் இருந்து ஜென்மராசிக்குள் நுழைகிறார். முற்பகுதியில் மிக வலுவாக புத ஆதித்ய யோகத்தையும் பிற்பகுதியில் மிக வலுவாக புத சுக்கிர யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே புத சுக்கிர யோகம் என்பது உங்களுடைய வாழ்வில் பல சிரமங்களை விலக்கி நன்மை நிறைந்த வாய்ப்பையும் பொருளாதார ரீதியான உயர்வையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். புதிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகும். கட்டிட பணி பாதியில் நின்ற சூழலில் அவற்றை மீண்டும் தொடர்ந்து செய்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமல்லாது சௌகரியத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கனகச்சிதமாக கிடைக்க போகிறது. பாக பிரிவினை உள்ளிட்ட பல விஷயங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு சாதகமாக கைகூடும். ராசியின் உச்ச அதிபதியான சந்திரன் தேய்பிரை சந்திரனாக வலம் வருகிறார். இந்த வாரத்தின் இறுதியில் அமாவாசை வருகிறது. எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் பல சிரமங்களை நிச்சயமாக தவிர்க்க முடியும். சந்திரன் தேய்பிரை சந்திரனாக இருப்பதால் சற்று மந்தமான சூழல் ஏற்பட்டாலும் இந்த வாரத்திற்கு பிறகு சிறப்பான மாறுதல்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை சந்திரனின் அமைப்பால் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. உறுதியாகவே இந்த வாரத்தின் இறுதியில் அமாவாசை வரக்கூடிய வேளையில் நிச்சயமாக தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அமாவாசை விரத வழிபாட்டை மேற்கொள்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். பல வகையான சிக்கல்களும் சிரமங்களும் நீங்கி சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை தேடி உறுதியாகவே நல்ல செய்தி ஒன்று இந்த தருணத்தில் சிறப்பாக கிடைக்கும்.